அனைவருக்கும் வணக்கம். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த நிகழ்விற்காக நாம் இப்போது வந்திருக்கின்ற ஆலயம் கருவூர் தேவரால் திரு இசைப்பா அருளி செய்யப்பட்ட கங்கை கொண்ட சோழேச்சரம். இது பேரரசன் ராஜேந்திர சோழன் என்பவரால் நிறுவப்பட்ட அற்புதமான ஒரு ஆலயம். சோழர்களின் மற்றும் ஒரு தலைநகரமாக இருந்திருக்கின்றது இந்த இடம். இப்போது ஆலயத்தை பார்க்கலாம். தூல இலிங்கமாக இருக்கக்கூடிய கோபுரம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்னமாய் விசும்பு பரந்தயன் தேட அங்கனே பெரிய நீ சீரிய என்னையாள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். முன்னம்மால் அறியாம் ஒருவனாம் இருவாம் முக்கணானார் பெரும் தடம் தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே, சோழேச்சரத்தானே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த நாள் மிக இனிமையான நாளாக நமக்கு வாய்த்திருக்கிறது. பெருமான் கருணையை நீள நினைந்தடிய நித்தலும் கைதொழுது வணங்கி மகிழ்ந்து பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இணைய வழி பன்னாட்டு கருத்தரங்கில் தொடர்ந்து இதை இணையம் வாயிலாக கண்டும் கேட்டும் ரசித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். திருவிசைப்பா திருப்பல்லாண்டு இந்த இரண்டும் இணைந்த 9ஆம் திருமுறை திருத்தல பயணத்தில் இன்று நாம் தரிசிக்கும் தலம் கங்கை கொண்ட சோழபுரம். இதை நம்முடைய கருவூர் தேவர் கங்கை கொண்ட சோழேச்சரம் என்று குறிப்பிடுகின்றார். இந்த தலம் சோழர்களுடைய மிக பெரும் தனித்துவமான அடையாளமாக விளங்குகின்ற கோயில் கட்டுமான கலைக்கினுடைய 2வது சான்றாக விளங்குகிறது. முதல் சான்று நம்முடைய தஞ்சை ராஜராஜேச்சரம் என்று சொல்லக்கூடிய 1ஆம் ராஜராஜ சோழன் கட்டுவித்த தட்சிணமேரு என்கின்ற பெரிய கோயில். அதன் பின்னால் அவனுடைய மகன் முதல் ராஜேந்திர சோழன் எடுப்பித்த அற்புதமான ஒரு திருக்கோயில், அதே பெயரில் அமைந்த பெருவுடையார் பெரியநாயகி திருக்கோவிலாக விளங்க கொண்ட கங்கை கொண்ட சோழேச்சரம். இந்த தலத்தை நம்முடைய திருவிசைப்பா தலங்களுள் ஒன்றாக கருவூர் தேவர் பாடி சிறப்பித்திருக்கின்றார். ஒரே அடியார் அருளாளர் 2 மன்னர்கள் காலத்தில் வாழ்ந்து 2 தலங்களை திருவிசைப்பா தலங்களாக மட்டுமல்லாமல் பல்வேறு தலங்களை அவர் பாடி அருளி செய்திருக்கிறார் என்பது நாம் காணுதற்கரிய ஒரு சிறப்பான செய்தியாக இருக்கிறது. 1ஆம் ராஜேந்திர சோழன் காலத்தில் சோழ பேரரசு உச்சத்தில் இருந்த காலம். கங்கை கொண்டான், கடாரம் வென்றான் என்றெல்லாம் ராஜேந்திர சோழனுடைய போர் வெற்றிகளை நம்முடைய கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் அதிகமாக புகழ்கின்றன. ராஜராஜன் காலத்தில் முன்னீர்த்தீவு 12000 கொண்ட கோப்பரகேசரி என்று ராஜராஜன் அந்த வெற்றியினுடைய அடையாளமாக திகழ்ந்தாலும் ராஜராஜன் காலத்தில் செய்த போர்களில் பல போர்கள் ராஜேந்திர சோழன் ராஜராஜனுக்கு உட்பட்டு செய்த போர்கள் என்பதை வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். எனவே ராஜேந்திர சோழனுக்கு தந்தையின் காலத்தில் எடுப்பித்த தஞ்சை ராஜராஜேச்சரம் மனதில் ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். தந்தையைப் போலவே நாமும் ஒரு
கற்றளியை உருவாக்க வேண்டும். எனவே ராஜேந்திரன் தஞ்சையிலிருந்து தலைநகரத்தை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றிக்கொள்ளுகிறார். காரணம், தந்தையைப் போலவே நாம் தனித்த அடையாளமாக திகழ வேண்டும். அது தஞ்சாவூரில் ராஜராஜனுடைய அடையாளங்களே எஞ்சியிருக்கின்ற இந்த சூழலில் நமக்கென்று ஒரு அடையாளம் வேண்டும் என்று ராஜேந்திரன் கருதுகின்றான். இதை வரலாற்று ஆசிரியர்கள் ஒப்புகிறார்கள். எனவே கங்கையை வென்ற அடையாளமாக, அதாவது வடபுலத்தை வென்றதனுடைய அடையாளமாக, இப்பொழுது கும்பகோணம் சென்னை நெடுஞ்சாலையில் காட்டுமன்னார்குடி என்கின்ற அந்த சாலைக்கு செல்லுகின்ற இடத்தில் மீன் சுருட்டி என்ற ஒரு இடம் வருகிறது. அங்கே 4 சாலைகள் பிரிகின்ற இடத்தில் ஜெயங்கொண்ட சோழபுரம் என்ற ஊருக்கு அருகில் நம்முடைய கங்கை கொண்ட சோழபுரம் விளங்குகிறது. அந்த காலத்தில் உட்கோட்டை, மாளிகை மேடு, ஆயிரக்கலம், வானதரையன் குப்பம், கொல்லாபுரம், வீரசோழநல்லூர், மெய்க்காவல் புத்தூர், சுண்ணாம்புக்குழி, குறுகை பாலப்பன் கோவில், இத்தனை இடமும் இணைந்து கங்கை கொண்ட சோழபுரம் என்ற தலைநகரமாக விளங்குகிறது. இன்று கங்கை கொண்ட சோழபுரமே ஒரு சிறிய கிராமமாக, அதிகம் பயிலப்படாத இடமாக, மக்கள் அதிக நெருக்கமாக வாழுகின்ற இடமாக இல்லாமல் ஒரு சிறிய கிராமமாக சுருங்கிவிட்டது. இந்த ஊர்கள் எல்லாம் தனித்தனி ஊர்களாக இன்று அதே பெயரில், சோழர்கள் காலத்தில் இருந்த அதே பெயரில் இந்த ஊர்கள் இன்றும் வழங்கப்படுவது ஒரு பெரிய சிறப்பு. எத்தனையோ தலப்பெயர்கள் நமக்கு காலப்போக்கில் பல்வேறு அரசியல் காரணங்களால், சமூக மாற்றங்களால் பெயர் மாற்றம் அடைந்திருந்தால் கூட கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றியுள்ள இந்த 8 ஊர்களும் அதே பெயரில் அமைந்திருக்கிறது. அதில் ராஜேந்திர சோழனுடைய அரண்மனை மாளிகை மேடு என்ற இடத்தில் இருந்திருக்கலாம் என்று நம்முடைய வரலாற்று ஆராய்ச்சியர்கள் கருதுகிறார்கள். அதாவது தஞ்சைக்கு நேர்ந்த மிகப்பெரிய அவலம்தான் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கும் நேர்ந்திருக்கிறது. இதை நாம் வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டும். பாண்டிய குல நாசினி வளநாடு என்று ராஜராஜன் பாண்டியர்களை வென்றதனுடைய அடையாளமாக தஞ்சாவூருக்கு பெயரிடுகிறான். இது சோழர்களாக அல்லது சோழ தேசத்தில் வாழ்பவர்களாக பெருமை கொள்ளலாம். ஆனால் எதிர்த்தரப்பிலிருந்து பார்க்கும் பொழுது நம்முடைய குலத்தை இப்படி ராஜராஜன் எழுதி வைத்திருக்கிறானே என்ற நீருபூர்த்த நெருப்பாக பாண்டியர்களுடைய உள்ளத்தில் ஆறாத வடுவாக அது இருந்திருக்கிறது. 3ஆம் ராஜராஜன் காலத்தில், அதாவது ராஜேந்திர சோழனுடைய பெயரன் காலத்தில் சோழ பேரரசு சற்று வீரத்திலும் பரப்பளவிலும் ஒரு தேக்க நிலையை அடைகிறது. இந்த நேரத்தை சடையவர்மன் சுந்தரபாண்டியன் பயன்படுத்தி கொண்டு தஞ்சையின் மீது போர் தொடுக்கிறான். கங்கை கொண்ட சோழபுரத்தின் மீது போர் தொடுக்கிறான். மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தி சுத்தமாக தஞ்சையையும் கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற இடங்களையெல்லாம் தரைமட்டமாக மாற்றி எள் விதைத்து செல்லுகிறான். எள்ளும் கொள்ளும் விதைத்து விட்டால் அந்த இடத்தில் வேறு எதுவும் முளைக்காது. அதே போல உப்பு சாகுபடி என்று சொல்லக்கூடிய அளவில் உப்பை அந்த நிலத்தில் தூவி எந்த புல் பூண்டும் வராத அளவில் அவன் சர்வநாசம் செய்துவிட்டு இந்த தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் என்கின்ற 2 சிவத்தலங்களை மட்டும் விட்டு விடுகிறான். காரணம், பாண்டிய மன்னனுக்கும் சிவபெருமான் தானே எல்லாமாகவும் இருக்கின்ற தெய்வம். எனவே அந்த தலத்து கோயில்களை மட்டும் விட்டுவிட்டு அரண்மனையை அது இருந்த சுவடு தெரியாமல் அழித்துவிட்டு செல்கிறான். இந்த 2 கல்வெட்டுகளும் தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கின்றன. ரொம்ப ஆச்சரியமாக நம்ம, அதாவது ராஜராஜன் கட்டிய கோயிலுக்கு அந்த கோயிலில் படையெடுத்து வந்த சடையவர்மன் சுந்தரபாண்டியன் தஞ்சையை அழிப்பதற்கு எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று பெருவுடையாரிடம் வேண்டிக் கொள்கிறான். அதற்காக பெருவுடையாருக்கு நிபந்தம் கொடுத்திருக்கிறார். அந்த கல்வெட்டு தஞ்சாவூர் பெரிய கோவிலே இருக்கு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அதாவது உப்பு வைக்கிறவனும் வேண்டிக்கிறான், மாவு வைக்கிறவனும் வேண்டிக்கிறான், மழை வேணும்னு வேண்டிக்கிறான் நம்முடைய விவசாயி, உப்பு வைக்கிறவன் மழை வேண்டான்னு வேண்டிக்கிறான். 2 பேருக்கு சாமி என்ன பண்ணுவார் இல்லையா? அதுபோல நம்ம சடையவர்மன் சுந்தரபாண்டியனும் வேண்டிக் கொள்ளுகிறான். அதே பெரிய கோவிலுக்கு அவன் நிபந்தம் கொடுத்திருக்கிறான். தஞ்சையை அழித்து அந்த நிபந்தத்தை அவன் செய்த வரலாற்று செய்தி தஞ்சை பெரிய கோவிலிலேயே கல்வெட்டாக இருக்கிறது. இதெல்லாம் நாம் வரலாற்றிலிருந்து பார்க்க வேண்டிய சுவடுகள். இப்பொழுது கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு அற்புதமான சூழலில் இன்றும் சோழ கங்கம் என்ற நீர் ஏரி அதை சுற்றி இருக்கிறது. இதனுடைய வரலாறு கேட்டால் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி ஒரு மன்னன் வாழ்ந்திருக்க முடியுமா? இப்படி ஒரு ஏரியை உருவாக்க முடியுமா? ஏரியை வெட்டுகின்ற அந்த மன்னன்
பக்கத்தில் இருக்கும் நீர்நிலைகளிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து நிரப்புவது வழக்கம். ஆனால் இந்த இடத்தையே கங்கையால் புனிதப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கங்கை ஆற்றிலிருந்து நீரை கொண்டு வந்து யானைகள் மூலமாகவும் குதிரைகள் மூலமாகவும் கங்கை ஆற்றில், ஏன்னா படகு போக்குவரத்து நடத்த முடியாது, ஏன்னா மத்திய சாலை வழியாகத்தான் செல்ல முடியும். ஏனென்றால் சோழர்களிடத்தில் மிகப்பெரிய கப்பற்படை இருந்தது. அதன் மூலமாகத்தான் முன்னீர் தீவு 12,000 தீவுகள், லட்சத்தீவுகளை அவர்கள் வென்றார்கள். எனவே இது கப்பலால் சென்று கொண்டு வர முடியாத, இது கடல் பயணம் அல்ல, இது தரைவழி பயணம். எனவே தரை வழியாக பீப்பாய்களாக கங்கை நீரை கொண்டு வந்து ஒரு ஏரி முழுவதும் நிரப்பி அதற்கு சோழகங்கம் நீர் ஏரி என்று பெயரிடுகிறான். அதிலிருந்து அந்த குடமுழுக்கையும் அந்த கட்டுமானத்திற்கு தேவையான தண்ணீர் அத்தனையையும் அந்த ஏரியை அவன் கங்கையால் நிரப்பி எடுத்துக்கொண்டான் என்று வரலாறு சொல்லுகிறது. இன்றும் சோழகங்கம் நீர் ஏரி இருக்கிறது, அதே பேரில் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த கங்கை கொண்ட என்றால் வெற்றி கொண்ட என்று பொருள். எனவே கங்கையை வெற்றி கொண்ட சோழபுரம் என்று அந்த தலைநகரத்திற்கு பெயரிட்டு அதனுடைய மையப்பகுதியில் அவன் மிக பெரும் கோயிலை எடுப்பிக்கின்றான். ஆனால் 154 அடி உயரத்தில் அது நின்று விடுகிறது. தஞ்சை பெரிய கோவில் 216 அடி உயரம். அதைவிட மிக உயர்ந்த ஒரு விமானத்தை படைக்க வேண்டும் என்று ராஜேந்திரன் விரும்புகிறான். அவனுடைய கனவு, பெரிய கனவு. ஆனால் அவனுடைய ஆட்சி காலமோ அல்லது அவனுடைய ஆயுட்காலமோ ஏதோ ஒரு கேள்விக்குறியாக வந்திருக்கிறது. உடனே அவன் அப்படியே அதை நிறுத்தி கலசத்தை வைத்து குடமுழுக்கு நடத்தியிருக்கிறான். அதனால்தான் அந்த கோவிலை நாம் பார்க்கும் பொழுது, அந்த விமானத்தினுடைய அடித்தளம் பார்க்கும் பொழுது, இதனுடைய அமைப்பு தஞ்சை பெரிய கோவில் போன்று வந்திருந்தால் 300 அடியை தாண்டி இருக்கும் என்று பொறியியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் 154 அடி. எனவே அடிப்பெருத்தும் திடீரென குறுகி அந்த விமானம் அமைப்பு அமைந்திருப்பதை நாம் நேரில் கண்டு சென்றால் தான் பார்க்க முடியும். அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய மதில் சுவர்கள் எல்லாம் இன்று சிதைந்து போயிருக்கின்றன. ராஜகோபுரம் சிதைந்து போயிருக்கிறது, மொட்டை கோபுரமாக இருக்கிறது. அதனுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது பாண்டிய மன்னனுக்கு பின்னால் வந்த அரசர்கள், மறுபுலத்து அரசர்கள், அவர்கள் எல்லாம் தமிழ் பண்பாடு அறியாதவர்கள், தமிழருடைய கட்டுமான கலையை பற்றி கவலை இல்லாதவர்கள். அவர்கள் மொத்தமாக சிதைப்பதற்கு, அப்படிப்பட்டவர்கள் மனதில் கூட இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை மொத்தமாக சிதைக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. எனவே வந்ததின் அடையாளமாக மதில் சுவர், கோபுரங்களை எல்லாம் அவர்கள் சிதைத்து விட்டு போகிறார்கள். அந்த கற்கள் அப்படியே குவிந்து கிடக்கின்றன. பின்னாளில் வந்த ஆங்கிலேயர்கள் கொள்ளிடத்தினுடைய அந்த ஆற்று வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்காக ஒரு அணை கட்ட வேண்டும் என்று கருதுகிறார்கள். அந்த காலத்தில் அணை கட்டுவதற்கான கட்டுமான பொருள் கருங்கல்லாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் சிமெண்ட் போன்ற பொருள்கள் இல்லாத காலம். எனவே கருங்கல்லால் அணை கட்டுவதற்கு, கருங்கல் எங்கே செல்வது? அந்த பகுதியில் மலைகள் இல்லை. பக்கத்தில் அற்புதமான இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய கோயில் இருக்கிறது. சென்று பார்க்கிறார்கள். அங்கே சிதலமடைந்த மதில் சுவர்கள், அந்த மொட்டை கோபுரத்தினால் சிதைந்த அந்த கோபுர கற்கள் எல்லாம் இருப்பதை பார்த்து, இதை நாங்கள் எடுத்துக்கொண்டு வேறு ஒரு புதிய கற்களை வைத்து இந்த மதில் சுவரை கட்டித் தருகிறோம் என்று சொல்லி ஊர் மக்களை சமாதானம் செய்து அந்த கற்களை எடுத்துக்கொண்டு போய் அணைக்கட்டு கட்டினார்கள். ஆனால் பின்னாளில் அவர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்ற இயலாமல் அவர்கள் சென்று விட்டார்கள். அந்த கோபுரமும் அந்த மதில் சுவரும் அப்படியே சிதைந்த நிலையிலே இன்றும் இருக்கிறது. ஆனால் அந்த கற்கள் எல்லாம் இன்று கொள்ளிடத்தினுடைய வெள்ளத்தை தடுக்கும் அணைக்கட்டாக இருக்கிறது என்பது வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. இப்பொழுது நாம் அந்த கோபுர வாசல் வழியாக செல்கிறோம். நேரே மிகப்பெரிய நந்தி, அதன் பின்னால் பெருவுடையார், அவருக்கும் வடமொழியில் பிரகதீஸ்வரர் என்றுதான் பெயர். அந்த பெருவுடையாருடைய திருமேனி உள்ளே சென்றவுடன் நமக்கு ஒரு குளிர்சாதன அறையில் சென்றது போன்ற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. என்னவென்று அங்கு இருக்கக்கூடியவர்களை நாம் கேட்டபொழுது, ராஜராஜ சோழனுக்கு கிடைக்காத ஒரு கல், ஒரு பீடம் செய்வதற்கான மூலப்பொருளாக விளங்குகின்ற அந்த மிக பெரும் கல் சந்திரகாந்த கல்லாக கிடைத்தது ராஜேந்திர சோழனுக்கு. அந்த சந்திரகாந்த கல் பீடத்தின் மீது இந்த சிவலிங்கம் எடுப்பிக்கப்பட்ட காரணத்தினால் அது உமிழக்கூடிய அந்த குளிர்ச்சியான காற்று, கதிர்வீச்சு நம்மை அந்த சூழலில் குளிர்சாதன அறையில் இருப்பதைப் போல நமக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னார்கள். ராஜராஜன் பயன்படுத்திய கல் சூரியகாந்த கல். உள்ளே சென்றால் நமக்கு வியர்க்கும். ஏன்னா பெருமான் அக்னீஸ்வரன் அல்லவா,
சோதியே சுடரே சூழொளி விளக்கே இல்லையா, சொற்றுணை வேதியன் சோதிவானவன். அதை அங்கே போனால் நாம் பார்க்கலாம். இங்கே வந்தால் நம்முடைய நம்பி ஆரூரர் குறிப்பிடுவது போல அவன் தன்மையாகவும் இருப்பான், வெம்மையாகவும் இருப்பான். தன்னியல் வெம்மையினான் என்று குறிப்பிடுவார். எனவே அங்கே வெம்மையை பார்த்தால் இங்கே தன்மையாக இருக்கக்கூடிய பெருமானை பார்க்கலாம். அது சோழர்களுடைய கட்டுமானத்தினுடைய கர்ஜிக்கும் சிங்கத்தினுடைய ஆண் வடிவமாக பார்த்தால் கங்கை கொண்ட சோழபுரம் நளினத்தினுடைய அடையாளமாக, சிற்பக்கலையினுடைய நுணுக்கமான அற்புத சிற்பங்களை கொண்ட பெண் வடிவமாக பார்க்கலாம். 4 கோயில்கள் அப்படி இருக்கின்றன நம்முடைய தமிழகத்தில். ஒன்று தஞ்சை ராஜராஜேஸ்வரம் ஆண் வடிவம், கங்கை கொண்ட சோழபுரம் பெண் வடிவம், திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவில் ஆண் வடிவம், தாராசுரம் பெண் வடிவம், ஐராவதேஸ்வரர் கோவில் என்று அதற்கு பெயர். 2ஆம் ராஜராஜன் காலத்தில் கட்டப்பட்டது. குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டது நம்முடைய திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவில். இதெல்லாம் ஆண் பெண் வடிவமாக நாம் சோழ நாட்டில் பார்க்கக்கூடிய அற்புதமான இடங்களாக இருக்கின்றன. வரலாற்று சிறப்பு, சுற்றுலா சிறப்பு, ஆன்மீக சிறப்பு இவையெல்லாம் தாண்டி திருவாசக தலமாக, திருவிசைப்பா தலமாக, தேவார தலமாக நாம் பார்க்கின்ற இந்த நிலையில் 9ஆம் திருமுறையோடு இந்த கங்கை கொண்ட சோழபுரம் எப்படி தொடர்பாக இருக்கிறது? ராஜராஜனுடைய குருவாக விளங்கியவர் கருவூர் தேவர். அவர் சித்தர்களில் ஒருவராக போற்றப்படுகிறார். ராஜராஜ சோழனுக்கு ஆன்மீக குரு மட்டுமல்ல, அவனுடைய மிகப்பெரிய ஆளுமைக்கு காரணம் 3 குறிப்பிடுவார்கள். ஒருவர் அவருடைய பாட்டியார் செம்பியன் மாதேவி, 2ஆம் அவர் அவருடைய அக்கைன்னு தான் குறிப்பிடுறார். அக்கான் நம்ம வெளிப்பெயர், என் அக்கன் என்று அவர் உரிமையோடு குறிப்பிடுவார், குந்தவை பிராட்டியார். 3வது நம்முடைய கருவூர் தேவராக நாம் பார்க்கிறோம். எனவே அந்த கருவூர் தேவர் ராஜராஜ ஈச்சரத்தையும் பாடி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகிறார். அங்கே பெருமான் அற்புதமாக அண்ணாமலையாராக தோற்றமளிக்கின்றான் கருவூர் தேவருக்கு. எப்படி அந்த பாட்டு இப்படி தொடங்குகிறது? அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட, அங்கனே பெரிய நீ சிறிய, அந்த முரண்பாடு, முரண் தொடை என்று தமிழில் வரும். பெரிய சிறிய, கருப்பு சிவப்பு, கருப்பு வெள்ளை, மெலிந்த வலிமையான, இப்படியெல்லாம் முரண் தொடை ரொம்ப அழகு. அது கருவூர் தேவர் இந்த திருவிசைப்பாவில் பயன்படுத்துகிறார். அன்னப்பறவையாக பிரம்மன் உன்னை தேடினான், வராகமாக திருமால் உன்னுடைய திருவடியை தேடினார். இதுதான் அண்ணாமலையார். எனவே நம் கங்கை கொண்ட சோழபுரத்தை அண்ணாமலையாராக பார்க்கின்ற ஒரு தன்மையை இந்த பாடலில் நமக்கு கருவூர் சித்தர் காட்டுகிறார். அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட, அங்கனே பெரிய நீ, பெருவுடையார். அடுத்து உடனே போடுறார், சிறிய, என்ன மாதிரி ஒரு சின்ன பொடியன் நான், என்னுடைய மனசில் நீ கோயில் கொண்டாயே, உன்னுடைய எளிமையை நான் போய் எங்கப்பா சொல்ல முடியும்? உன்னுடைய எளிமையை நான் எப்படி பாராட்டுவது? வார்த்தைகள் இல்லை. அந்த எளிமையை நான் மறக்க மாட்டேன். எளிமையை என்றும் நான் மறக்கேன். முன்னம் மால் அறியா ஒருவனாம். அண்ணாமலையார் வந்துட்டார் பார்த்தீங்களா? அங்கே அயன் தேடினான்னு சொன்னாரா? 3வது வரியில் சொல்றார், முன்னம் மால் அறியா ஒருவனாம் இருவா முக்கனா என் அலங்காரம். நீ அண்ணாமலையாராக இருக்கின்றாய், ஒருவனாம், இருவா உருவத்தால் நீ அம்மையப்பராக இருக்கிறாய், முக்கண்ணை உடையவனாக இருக்கிறாய், 4 தடந்தோள் உடையவனாக இருக்கிறாய், கண்ணல். இந்த அப்படியே கொஞ்சிரர், பொன்னே மனிதானே வைரம்மே பொருதுந்தி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த ஆற்றில் அடிச்சுட்டு வர்றதெல்லாம். அது மாதிரி பொன்னார் மேனியனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமேன்னு கொஞ்சுவார் பாருங்க. அந்த மாதிரி நம்பி கொஞ்சுறது மாதிரி. எப்படி கொஞ்சுறார்? கண்ணலே, கரும்பின் சாறு, கரும்பின் சாறுலேருந்து உருவாகிறது வெள்ளைக்கட்டி. அப்படி சுவாமி கரும்பை சாப்பிட்டா இனிக்கும், ஆனால் முயற்சி வேணும். கரும்பு சாறை சாப்பிட்டா இனிக்கும், முயற்சி வேணும். அதை சாரா பிழியணும். ஆனால் வெள்ளைக்கட்டியை தூக்கி வச்ச உடனே நமக்கு அந்த இனிப்பு தெரியுமா? அந்த மாதிரி கண்ணலே, தேன் நாக்கில் பட்ட உடனே சுவைக்கும், அமுதமே, ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றார். கண்ணல், வெள்ளைக்கட்டி, தேன், அடுத்தது இது குறைந்த நாளில் கெட்டுப்போகும் தன்மை உடையது, தேன் கெடாத தன்மை உடையது, அமுதம் உண்டாரை மரணமில்லா வாழ்வில் வாழ்விக்க செய்வது. அப்போ ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றார். அப்போ நம்ம 3 விஷயங்கள், சகலர், விஞ்ஞானகலர், பிரளயாகலர்னு சொல்லுவோம் பாருங்க. முதல்ல இருக்கிறவங்களுக்கு அவன் எப்படி இருக்கிறான், அடுத்து இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கிறான், அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு அவன் எப்படி இருக்கிறான்.
எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி கூட அதை நாம் பார்ப்பதற்கு இடம் இருக்கிறது. கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோலை சரத்தானே. இந்த இடத்துல 2 ஊர் பேரும் வருகிறது. பெருமான் கங்கையை கொண்டான், கங்காதரன், ஒரே ஒற்றை சடையில் அவன் தாங்கினான். இந்த இடத்தில் எனக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. இந்த இடத்துல சொல்லாமல் வேற எங்க சொல்ல முடியும்? காளமிக புலவர்னு ஒரு புலவர் வாழ்ந்தார். இரட்டுற மொழிதல் சிலேடையாக பாடுவதில் வல்லவர். அவரிடத்தில் வெண்பாவினுடைய கடைசி அடியை கொடுக்கிறார்கள். குடத்திலே கங்கை அடங்கும் அப்படின்னு எழுதணும். கடைசி வரி அது பொருத்தமா வரணும். குடத்துல கங்கை அடங்குமா? குடத்தில் அடங்குமா? அடங்காது. ஆனால் முடிக்கும் பொழுது குடத்திலே கங்கை அடங்கும்னு முடிக்கணும். வெண்பாவுக்கு மேலே 3 வரியும் 4 சீர்கள் இருக்கணும். கடைசி அடி முச்சீரால் முடியணும். 3வது சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாட்டில் முடியணும். இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை, எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும், இங்கே தான் இருக்கேன் நான். இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை, இந்த 2 தலைகளை தலை தட்டாமல் வரணும். வெண்பால தலை தட்டினா தலையிலே தட்டுவாங்க. ஏன்னா அதுக்கு பேரே வெண்பான்னு பேர். வெள்ளைப்பாட்டு, வேற எந்த பாவும் கலக்காத சுத்தமான பசுவின் பால் போல இருக்கிறதுனால அதுக்கு வெண்பான்னு பேர். அப்படி கொடுத்துட்டாங்க. இதை நீ பாடியா, உன்னை புலவன் ஒத்துக்கிறோம் அப்படின்னாங்க. உடனே அவர் பாடுகிறார், விண்ணுக்கு அடங்காமல் வெறுப்புக்கு அடங்காமல் மண்ணுக்கு அடங்காமல் வந்தாலும். பாட்டு விண்ணுக்கு அடங்காமல் வெறுப்புக்கு விண்ங்கிறது வானத்துக்கு அடங்கலை, வெறுப்பு மலைக்கும் அடங்கலை, மண்ணுக்கு அடங்கலை, வந்தாலும் பெண்ணை நேரிசை வெண்பா விண்ணுன்னு தொடங்குறதுனால இங்கே பெண்ணுன்னு வருது. பெண்ணை இடப்பாகத்திலே வைத்த இறைவர் சடாம குடத்திலே கங்கை அடங்கும். சேர்த்து படிக்கும்போது ஜடா மகுடத்திலே கங்கை அடங்கும். அப்போ விண்ணுக்கு அடங்காமல் வெறுப்புக்கு அடங்காமல் மண்ணுக்கு அடங்காமல் இருக்கிற கங்கையை இறைவன் சடா மகுடத்தில் அடக்கினான். எனவே இது வகையொலின்னு பேர். நம்ம திருக்குறளை படிப்போம், அதை சேர்த்து போட்டு பிராக்கெட்டில் கூணு போடுவோம். இங்கே இப்படி வரும் இல்லையா? இது நம்முடைய இலக்கணத்தில் வரும். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு அப்படின்ற ஒரு நம்பியாரூரில் கூட வரும். உய்யுமாறுன்னு வருது, பாட்டில் குய்யுமாறுன்னு இருக்கும். கையில் ஒன்றும் காணமில்லை, அதில் கடலடியை கைதொழுது காணின் அல்லால், அதில் கடைசியாக எழுதும் பொழுது உய்யுமாறு ஒன்று அருளி செய்யீர். அங்கே கூ அங்கே போட்டுட்டு உய்யுமாறுன்னு எழுதணும். ஆனால் இலக்கணத்தில் எப்படி இருக்குன்னா குய்யுமாறுன்னு இருக்கும். அங்கே இக்குன்னு முடிச்சிருப்பார், இங்கே கூணு வந்திருக்கும். நம்ம பாடும்பொழுது என்ன பண்ணணும், அங்கே கூணு முடித்து அதை பிராக்கெட்டுக்குள்ளே போட்டு உய்யுமாறுன்னு இங்கே எழுதிக்கலாம். அந்த மாதிரி அந்த வகையொலியை அங்கே வச்சு இறைவர் சடாம அங்கே நிறுத்துறார். குடத்திலே கங்கை அடங்கும். இங்கே இடப்பாகத்திலும் தொடங்குறார். அப்போ எதுகை குடத்திலே. இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படி இறைவன் கங்கையை கங்காதரனாக இல்லையா, அதை இங்கே கங்கை கொண்ட சோலை சரத்தானே என்று பாடுகிறார். இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜராஜன், ராஜேந்திர சோழன், இந்த காலத்தில் வாழ்ந்தவர் நம்முடைய கரூர் சேவர். ராஜேந்திரனுக்கு பின்னால் மிக பெரும் ஒரு சக்கரவர்த்தியாக, கவி சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒட்டக்கூத்தர், அவர் பாடியதுதான் மூவர் உலா. அதில் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து தான் மூவர் உலா பாடுகிறார். ஜெயங்கொண்டார், கலிங்கத்து பரணி, குலோத்துங்க சோழனுடைய கலிங்க வெற்றியை ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. 1000 யானைகளை போர்க்களத்தில் கட்டியிருக்கிற இடத்துல போய் கொள்றதில்லை, போர்க்களத்தில் வர்ற யானை ஆண் யானை. அந்த ஆண் யானையை நேருக்கு நேராக நின்று வெற்றி கொண்டவன். ஒரு யானையில் 1000 யானை. அப்படி 1000 யானையை ஜெயிச்சா அவனுக்கு பரணி பாடுவாங்களாம். 999 பாடினா கிடையாது, 1000 யானையை ஜெயிச்சிருக்கணும். அப்படி ஜெயிச்சவன் குலோத்துங்க சோழன் கலிங்க போரில். அதனால கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். பக்கத்தில் இருக்கிற ஊர் ஜெயங்கொண்டம். அந்த ஜெயங்கொண்டத்தில் வாழ்ந்த புலவர் ஜெயங்கொண்டார். அவர் பாடிய மிகச்சிறந்த ஒரு சிற்றிலக்கியம் கலிங்கத்து பரணி. அதில் ஒரு பாட்டு சொல்றார், ஒரு போர் வீரன் மன்னனுக்காக போராடுகிறான், சண்டை போடுறான். அவனுடைய கையை வெட்டிட்டாங்க, இடது கையால் சண்டை போடுறான், கை வெட்டு போட்டுச்சு. இடது கையும் வெட்டுப்பட்டன, 2 கையும் இல்லை. காலால் உதைத்து உதைத்து முன்னேறுகிறான், 2 காலும் வெட்டுப்பட்டன. தலை உடம்பு மட்டும் இருக்கு, 2 கையும் இல்லை, காலும் இல்லை. இந்த சூழலில் கொஞ்சம் நினச்சி பாருங்க. அழுதுகிட்டு கிடக்கிறான், உயிர் மட்டும் போகலை, கண்ணீர் வழிகிறது. அந்த நேரத்தில் இவனால் நமக்கு எந்த துன்பம் வராதுன்னு அங்கே சுற்றிட்டு இருக்கிற கழுகும் காக்காவும் அவனுடைய முகத்தில் உட்காந்து கண்ணை கொத்தி சாப்பிடுது. இந்த சூழலை நினச்சி பாருங்க. அப்போ அவன் சிரிச்சானான். ஏன் அப்படின்னு,
இந்த சூழ்நிலையிலும் என் உடம்பு பயன்படுது. என் மன்னனுக்கு உதவி செய்ய முடியலையேன்னு நான் வருத்தத்தில் இருந்தேன். ஆனால் இந்த சூழ்நிலையும் என் உடம்பு பயன்படுது, நான் உயிரோடு இருக்கும் பொழுதே என் உடம்பு பயன்படுதுன்னு நினச்சி சிரிச்சானா. இது எப்படிடா இருக்குன்னா, கொஞ்சோண்டு சாதம், 5-6 பிள்ளைங்க, புருஷன் பொண்டாட்டி கொஞ்சோண்டு சாதத்தை வச்சு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு சாப்பிட போகிற நேரத்தில் ஒருத்தர் வெளியில் வந்துட்டார். அம்மா அப்படின்னு. உடனே கணவன், நீங்கள் இருங்க, நான் என்னுடைய பங்கை கொடுக்குறேன். மனைவி, நீங்களே சாப்பிடும்போது நான் எப்படிங்க சாப்பிட முடியும், என் பங்கையும் கொடுங்க அப்படின்னு கொடுக்குறான். உடனே குழந்தைங்க இதை பார்க்குது. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை இல்லையா? குழந்தைங்க பார்க்குது, நம்ம எல்லாருமே கொடுப்போம், அவராது ஒருவராச்சும் மகிழ்ச்சியாக வயிறு நிறைய சாப்பிடட்டும்னு அந்த பிள்ளைங்களும் கொடுத்துச்சான். இந்த காட்சியை புலவன் நினச்சி பார்க்குறான். தான் பசியாக இருந்தால் கூட கேட்டவங்களுக்கு கொடுத்துட்டு சிரிக்கிறவங்கள மாதிரி தன்னுடைய கை கால்கள் அறுபட்ட நிலையிலும் தன்னை கொத்துகிற கழுகையும் பருந்தையும் பார்த்து சிரிக்கிற இந்த வீரன் இருக்கிறான். எந்த இடத்துல எதை கொண்டு? இது இந்த பரணி கங்கை கொண்ட சோழபுரத்தில் பாடப்பட்டது. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகம் மலரும் மேலோர் போல பருந்தினமும் கழுகினும் தாமே உண்ண பதும முகம் மலர்ந்தாரை பார்மின் பார்மின். பாருங்க பாருங்க, அவன் சிரிக்கிறான் பாருங்க, சிரிக்கிறான் பாருங்கன்னு குத்திக்கிறார். பருந்தினமும் கழுகினமும் தாமே உண்ண, பதும முகமா, தாமரை மாதிரி அவன் முகம் மலர்ந்துச்சான். அப்படிப்பட்ட கலிங்கத்து பரணி பாடிய இடம் திருவிசைப்பா தலங்களில் ஒன்று நம்முடைய கங்கை கொண்ட சோழபுரம். இங்கே சிங்கமுக கேணி, ராஜேந்திரன் காலத்திலேயே ஒரு பெரிய சுரங்கப்பாதை. அந்த கேணி வழியாக நம்ம அரண்மனைக்கு போயிடலாம். அரண்மனையிலேருந்து வந்து அந்த கேணி வழியாக ஏறி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வரலாம். அந்த பாதைகள் எல்லாம் இருந்து தூர்ந்து போனதாக நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். சோழ பேரரசினுடைய முடிவு 1279, 3ஆம் ராசராசன் காலம் 1279. 12ஆம் நூற்றாண்டில் 9ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய விஜயாலய சோழன் 96 விழுப்புண்கள். விழுந்த புண்ணு தான் நமக்குலாம். அவனுக்கு விழுப்புண்ணா போரில் அப்படி கத்தி ஈட்டி அருவா மோதி 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 பட்ட புண்கள் எத்தனை இருந்துச்சா? 96 விழுப்புண்கள். பிற்கால சோழ சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்த அந்த மன்னன் விஜயாலய சோழன் மார்பில் இருந்துச்சு. அப்படி தொடங்கிய சோழ பேரரசு ராஜராஜன் காலத்தில் உச்சத்தை தொட்டது. ஆனால் அதே பெயர் தாங்கிய 3ஆம் ராஜராஜன் காலத்தில் விழுந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அது 1279. அதற்கு அப்புறம் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் சந்தித்த இடர்பாடுகள் சொல்லில் அடங்க, அவ்வளவு பிரச்சனைகள். ஆனால் ராஜராஜ சோழன் கட்டிய அந்த ராஜராஜேச்சரத்தில் இல்லாத சிற்ப வேலைப்பாடு, நுணுக்கமான வேலைப்பாடு கங்கை கொண்ட சோழபுரத்தில் உண்டு. ஏன்னா அந்த சிற்பிகள் தானே இதை பண்ணியிருப்பாங்க. அந்த சிற்பிகளுடைய பரம்பரை தானே. எப்பொழுதும் ஒன்று செஞ்சு பார்க்கும் பொழுது நமக்கு அதில் சில இடர்பாடுகள் வரலாம். ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டோம்னா, இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு பார்த்துட்டு ஓகே இது டெஸ்டட் ஓகே அப்படின்னு சொல்கிறோம்ல ஆங்கிலத்தில். இது நம்ம செஞ்சு பார்த்துட்டோம், சரியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அது கைவந்த கலை. எனவே அந்த பெரிய கோவிலை கட்டின சிற்பியினுடைய பரம்பரை அப்படியே வருகிறது. இந்த நுணுக்கம் இதில் நிறைய பண்ண முடியுது அவங்களால. ஒரே ஒரு சிற்பம் போதுங்க, சண்டேச அனுக்கிரக மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சண்டேஸ்வரருக்கு தன்னுடைய கொன்றை மாலையை பெருமான் சூட்டுகிற சிற்பம், அந்த ஒரு சிற்பத்தை பார்த்து கொண்டு நம்முடைய பிறவி பயனை அடைந்திடலாம். எத்தனை மணி நேரம், எத்தனை முறை, எத்தனை பிறவிகளில் பார்த்தாலும் திரும்பவும் எப்போ பண்ண போய் பார்க்க போகிறோம், பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு திருப்பி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். திருப்பி நம்மளை ஒரு வாட்டி நாளைக்கு வரீங்களா கங்கை கொண்ட சோழபுரம்? வரேங்க. பெருவுடையாரை பார்க்குறதுக்கு இல்லைங்க, அந்த சண்டேச அனுகிரக மூர்த்தியை பார்க்குறதுக்கு. பெருவுடையார் நான் தஞ்சாவூர்லேயே பார்த்துக்கோங்க. அந்த சண்டேச அனுகிரக மூர்த்தி அப்படியே பெருமான் அப்படியே சாந்த ஸ்வரூபி, பக்கத்தில் அம்பாள் அப்படியே மென்மையே வடிவா அப்படியே அழகாக. கீழே சண்டேஸ்வரர் ஒரு குருநாதரிடத்தில், ஒரு எஜமானனிடத்தில், ஒரு பதியினிடத்தில் பசு எப்படி இருக்கணும் அந்த பணிவு கையை அப்படி கட்டி உட்காந்து அழகாக உட்காந்துருப்பார். அப்படியே பெருமான் அந்த கொன்றை மாலையை சூட்டுகிற தன்மை. திருச்சிற்றம்பலம். தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அண்டத்தொடும் உடனே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி
சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். ஒரு நிதியமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கின்ற காட்சி. சிவபெருமானுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தானே, அவருக்குரிய அத்தனையும் உண்டு. உண்பனவும் உடுப்பனவும் எல்லாம். போகும்போது அவர்கிட்ட கைத்தட்டியெல்லாம் கூப்பிடக்கூடாது. நம்மளுக்கு முன்னே கைத்தட்டணும், நம்மள செவிட்டு சாமின்ட்டான். இவனுக்கு பேர் வைக்கிறதுக்கு கேட்கவா வேணும்? அவரை செவிட்டு சாமி. அவர் சிவத்தியானத்தில் இருக்கார். போகும்போது கையில் நான் எதுவும் எடுத்துகிட்டு போகல சாமி, பார்த்துக்க, சிவன் சொத்து குலநாசம், நான் எதுவும் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு காமிச்சு இப்படி ட்ரெஸ்ஸை உதறிட்டு போனதை நம்ம ஆளுங்க நூலை பிச்சு போட்டுட்ருக்கான். ட்ரெஸ்ஸை உதறிட்டு நம்மளுக்கு எப்பயுமே ஒருத்தர் சாப்பிடும்போது சின்னதாக ஏதோ ஒன்று கருப்பாக இருந்துச்சு, பக்கத்தில் இருக்கின்ற நான் சாப்பிடும்போது ஏதோ கருப்பாக இருந்துச்சு அப்படின்னு. அவன் போய் பக்கத்தில் அவர் சாப்பிடும்போது ஏதோ கருப்பாக முடி மாதிரி வந்துச்சான் அப்படின்னா. இன்னொருத்த அவன்கிட்ட போய் சொன்னான், அவன் சாப்பிடும்போது கருப்பாக ஏதோ முடி அது கொத்தாக வந்துச்சு அப்படின்ட்டான். இன்னொருத்தன் அப்படியே போய் இன்னொருத்தன் சொல்லும்போது சாப்பிடும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாக ரெக்க மாதிரி வந்துச்சு அப்படின்ட்டான். இன்னொருத்தர் சொன்னால் அது காக்கா ரெக்க மாதிரி இருந்துச்சுன்னா. கடைசியாக ஒருத்தன் வந்து இவன்கிட்ட சொன்னான், நீ சாப்பிடும்போது வாயிலேருந்து காக்கா காக்காவாக வந்துச்சாமேன்னு. இப்படி தான் நம்ம ஆளுங்க பேர் வைக்கிறது. வரலாறுகள், புராணங்கள், புரியுதா? எண்ணெயை தடவிட்டு நம்ம ஆளுங்க உருளுவோம். எவ்வளவு மண்ணு ஒட்டுதோ ஒட்டட்டும், அதுதான் புராணங்கள். எனவே சண்டேஸ்வரர்கிட்ட போய் நான் எதுவும் எடுத்துகிட்டு போகலன்னு துண்டை உதறி போட்டுட்டு போகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, துண்டை உதறி தோளில் போட்டு போயிடுவாங்க அப்படின்னா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு. அந்த மாதிரி நான் பெரிய கோவில்களிலிருந்து, இந்த சிவன் கோவிலிருந்து நான் எதையும் வீட்டுக்கு எடுத்து செல்வதில்லை சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவரிடம் கைகளை காண்பித்து வணங்கி பேசாமல் திரும்பி வந்துடணும். அவர்கிட்ட பேசக்கூடாது, அங்கே போய் பாடிட்டு நிற்கக்கூடாது, அங்கே போய் கதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் தியானத்தில் இருக்கார். 24 மணி நேரமும் சிவ தியானத்தில் இருக்கிறார். அந்த சண்டேச அனுகிரக மூர்த்தி பெருமானை வழிபட்டு அப்படி இறங்கும் பொழுது வடக்கு முகமாக இறங்குவோம். அப்படி இறங்கணும்னா அவ்வளவு அழகான காட்சி. அது மட்டுமல்ல, அங்கே ஒரு அம்மையப்பர் இருக்காருங்க, அர்த்தநாரீஸ்வரர். பார்த்தீங்கன்னா அவர் தான் உண்மையான அம்மையப்பராக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிவபெருமானே அம்மையப்பராக வராருன்னா, நீ சும்மாரியா, நீ டூப்ளிகேட்டியா, அங்கே பாரியா கங்கை கொண்ட சோழபுரத்தில் அம்மையப்பரா, அவரை மாதிரி நீ முடிஞ்சா நீ இரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் இதை மிகைப்படுத்தி சொல்ல நினைக்க வேண்டாம். அவ்வளவு அழகான அம்மையப்பரங்க சாமி. அப்படியே அதில் சிரிச்சமேனியா அந்த அர்த்தநாரீஸ்வரருடைய சிற்பம், அதே போல் தட்சிணாமூர்த்தியினுடைய சிற்பம், நடராஜர், கல் நடராஜர். எப்படி நம்ம சில கோவில்களில் நம்ம உத்தரகோசம் வங்கையில் மரகத நடராஜர் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இங்கே கருங்கல் நடராஜர் சிற்பம் ரொம்ப அழகாக இருக்கும். கங்காதரர் சிற்பம், விஷ்ணு துர்கை சிற்பம், அதே போல் காலாந்தகர் சிற்பம், அங்கங்கே இருக்கக்கூடிய பைரவர், வீரபத்திரருடைய சிற்பங்கள், பிட்சாடனர், சிவபெருமானுடைய கோலங்களில் ஒன்று பிட்சாடனர், அதிகார நந்தியினுடைய சிற்பம் இங்கே இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடோ, அந்த சிற்பியினுடைய உயிர் அந்த சிற்பத்தில் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. இத்தனை மாறுபாடுகள், இத்தனை அழிவுகள், இத்தனை கால மாற்றங்கள், இவ்வளவும் தாண்டி அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் அந்த சிற்பத்தை பார்க்கலாம். அதுபோல் 13 அடி உயர சிவலிங்கம், அதனுடைய சுற்றளவு, ஆவுடையாருடைய சுற்றளவு வந்து 160 அடி ஆவுடையாருடைய சுற்றளவு. அப்புறம் அந்த கோவிலில் ஒரு சிறப்பு, மகிடாசுர மர்தினி. சோழர் காலத்தில் அந்த தாய் தெய்வ வழிபாடு, கொற்றவை வழிபாடு, துர்க்கை வழிபாடு என்பது நம்ம தஞ்சையில் கூட நிசும்ப சூதனி என்ற பெயரில் இன்று அது ராகுகால காளி, வடபத்திர காளி என்று வழங்கப்படுகிறது. விஜயாலய சோழன் வழிபட்ட நிசும்ப சூதனி இன்றும் தஞ்சையில் இருக்கிறது. அதுபோல் போருக்கு முன்னால் அவர்கள் இரத்த திலகமிட்டு அந்த போரில் வெற்றி பெற வேண்டும் என்று வணங்கிய மகிடாசுர மர்தினி என்கின்ற சன்னதி கங்கை கொண்ட சோழபுரத்தில் மிக அற்புதமாக 18 கரங்களோடு மிக பெரிய அற்புதமான ஒரு சிற்ப வேலைப்பாடு நிறைந்த ஒரு கோயில் உள்ளே இருக்கிறது. அதை தாண்டி வந்தோம் என்று சொன்னால் நவகிரகம். மற்ற எல்லா இடத்துலையும் நவகிரகம் சதுரமாக இருக்கும், ஒன்றை ஒன்று பார்க்காமல் இருக்கும். இங்கே எப்படி அப்படின்னா, ஒரு கல்லில் நடுவில் வந்து சூரியனை வைத்து சுற்றிலும் வட்டமாக ஒரு தேரில் அந்த 8 கிரகங்களும் சூரியனை மையமாக கொண்டு அந்த 8 கிரகங்களும் தேரில் இருப்பது போல அற்புதமாக அங்கே அமைத்திருக்கிறார்கள். அந்த தேர் சிற்பமாக நவகிரகத்தை அங்கே நம்ம பார்க்கலாம்.
இங்கே நடக்கிற பெரிய விழா என்ன தெரியுமா? ஐப்பசி மாதம் பௌர்ணமிக்கு நடக்கக்கூடிய அன்னாபிஷேகம். அவ்வளவு அன்னத்தை சுவாமிக்கு அபிஷேகமாக அப்படியே அந்த 13 அடி பெருவுடையாருக்கு அபிடயமாக செய்யக்கூடிய மிகப்பெரிய விழா, அன்னாபிஷேக விழா நடக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருக்கோவிலை நாம் சென்று தொழ வேண்டும். அதனுடைய காட்சி நம்முடைய நெற்றியின் கண்ணியன் கண்ணினின்று அகலா என்று சொல்லுவார் கரூர் தேவர். அந்த காட்சி கண்ணுலேருந்து அவங்க நெற்றி கண்ணை பார்த்த என் கண்ணுலேருந்து அந்த காட்சியை மாற்ற முடியல என்னால் அப்படிங்கிறார். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. நீங்கள் போய் அந்த சிற்பத்தை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு பாம்பு போனாலும் தெரியாது, பேய் போனாலும் தெரியாது, பிசாசு போனாலும் தெரியாது. அப்படி ஒரு காட்சி. அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா 5 பேர் அறிவும் அங்கே தான் இருக்கும். அப்படி ஒரு காட்சியை நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற நிலையில் இந்த 9ஆம் திருமுறையினுடைய அந்த திருவிசைப்பா திருப்பல்லாண்டு தல யாத்திரையில் நாங்கள் பெற்ற அனுபவத்தை இப்படி நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம். உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்க வேண்டும். இதனுடைய காணொளியை, ஏன்னா எவ்வளவு நேரம் தான் நானும் லட்டுவை பற்றி பேசிக்கிட்டே இருக்க முடியும்? லட்டு இனிப்பாக இருக்கும், இனிப்பு எப்படி இருக்குன்னு கேட்பீங்க, இந்தா சாப்பிடு அப்படிங்கிறது மாதிரி இந்த பேச்சை தொடர்ந்து உங்களுக்கு அந்த காணொலியும் வரப்பொழுது. பார்த்த உடனே இவர் பேச்சை கேட்டு கூட நாங்கள் போலங்க, அந்த காணொலியை பார்த்ததுக்கப்புறம் போகாமல் இருக்க முடியுமா? அப்படி ஒரு காணொலியை நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய காணொலி காட்சியையும் இதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறீர்கள். தொடங்கியவாறு நிறைவு செய்வது இந்த தலப்பயணத்தினுடைய நோக்கம். எனவே நிறைவாக நம்முடைய கரூர் தேவர் இந்த தலத்து பெருமானை பார்த்து, இதைவிட அற்புதமான தெய்வம் வேற ஏதாவது இருக்கா, இருந்தால் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்கறது மாதிரி ஒரு பாட்டில் அழகாக சொல்கிறார். அதோடு நம்ம நிறைவு செய்து அடுத்த தலத்துக்கு பயணிப்போமா? சரி. திருச்சிற்றம்பலம். அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே, அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கென் திசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாய் அவர் பனை முலையும் கற்பக பொழிலும் முழுதும் வாம் கங்கை கொண்ட சோழே சரத்தானே, சோழே சரத்தானே, கங்கை கொண்ட சோழே சரத்தானே. திருச்சிற்றம்பலம். பிரகநாயக சமேத பிரகதீஸ்வர ஆலயம், கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் விசேஷமானது 11ஆம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட ஆலயம். ராஜராஜ சோழன் தஞ்சாவூர், அவர் மகன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 11ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில் கட்டியிருக்கார். இந்த ஆலயம் விசேஷமானது, அதாவது கோயில் கட்டி முடிக்கப்பட்டது பெரிய ஆலயமாக கட்டப்பட்ட 180 உயரம், 13 உயரம், லிங்கம் உயரம், 60 சுற்றளவு ஒரே கிளாஸ் செய்யப்பட்ட சிவலிங்கம். சிவலிங்கத்தை வச்சுட்டு தான் ஆலயம் கட்டப்பட்டதுங்கிறத கோயில் வரலாறு. இங்கே அதுக்கடியில் சுவாமிக்கு அடியில் சந்திரகாந்த கல்ங்கிற கல் சுவாமிக்கு அடியில் புதைக்கப்பட்டது. அந்த சந்திரகாந்த கல்லுடைய சிறப்பு என்னன்னு, வெயில் காலத்தில் உள்ள குளிர்ச்சியாகவும் வெளியில் மழை காலத்தில் உள்ள கதவப்பாக மாற்றி கொடுத்தாலுமே உண்டு அந்த கல், சந்திரகாந்த கல்ங்கிறது. 2வது சிறப்பு சூரிய ஒளிங்க விசேஷம். காலமுறை 6 மணிலேருந்து சாயராட்சி 5:30 மணி வரையும் நந்தி முகத்தில் வெயில் பட்டு சுவாமியோட அந்த ஒளி லிங்கத்து மேலப்படும். அது 2வது சிறப்பு. இது அதே ராஜேந்திர சோழன் நேரத்தில் போய் போரில் ஜெயிச்சு வெற்றி சின்னமாக கொண்டு வந்த வாட்டர் கங்கை வாட்டர். அந்த 1008 குடம் கங்கை கொண்டு வந்து கும்பாசம் பண்ணியிருக்கார் 11ஆம் நூற்றாண்டில். அதனால் கங்கை கொண்ட சோழபுரங்கிற பேர் உருவாகிருந்தது. அதனால சுவாமி பிரகதீஸ்வரர் ரொம்ப விசேஷமானது. பெரிய உருவம், பெரியவுடையார் பிரகதீஸ்வரன் ஒன்று தான் பெருசுங்கிறது. தஞ்சையை காட்டிலும் இது ஒரு பையன் அகலத்திலையும் அழகிலையும் சிறந்தாக கட்டியிருக்கார். பெண் வடிவத்தில் உள்ள ஆலயம். அது ஆணு வடிவம், இது பெண் வடிவங்கிறது சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். இங்கே அன்னாபிஷேகம், ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னாபிஷேகம். அதாவது 100 மூட்டை அரிசி சாதத்தை வடித்து இந்த சிவலிங்கத்துக்கு அன்னத்தால் லிங்கத்தை மூடி திவாரணம் பண்ணுவாள். வருஷம் காஞ்சி மகாபரிவா அன்னாபிஷேகம் பண்ணிட்டுருக்காங்க. மகாபரிவா இங்கே கொடுத்த ஸ்ரீசக்கரம் அம்பாசனம் இருக்குது. இந்த கோயில் உள்ள முன்னெல்லாம் ஒரு 60 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் கோயிலில் வர முடியாது. நெறிஞ்ச முள் குத்தும். இப்படி ஒரு ஆலயம் அந்த மகாபரிவா பூஜை பண்ணி ஸ்ரீசக்கரம் கொடுத்துருக்கா அம்பாள்கிட்ட. அதுக்கப்புறம் தான் அந்த கோயில் பிரகாசமாக நல்லா சிறப்பாக இருந்துருக்கு. அதாவது இந்த ஆலயத்தை விசேஷமானது சுவாமிக்கு சதுர்த்தி திதிங்கிற அந்த திதி விசேஷம். அதாவது பொறுமை ஜென்மாவில் எல்லாம் தெரியாமல் தெரிஞ்சும் பாவங்கள்லாம் பண்ணியிருப்பா. அந்த பாவத்துக்கு மோட்சம் இந்த சிவலிங்கம் பிரகதீஸ்வரர் தான்.
இவர் 5 லிட்டர் பாலாச்சும் 1 லிட்டர் பாலாச்சும் அபிஷேகத்தை பண்ணி அவர் சிவா சகஸ்ரநாமம் பண்ணினால் நம்முடைய பாவங்கள் சகலமும் தெரிந்து வெற்றி கிடக்கும். நம்ம ஐஸ்வர்யம் சகல காரியம் வெற்றியாகும். இங்கே துர்க்கை விசேஷம். அது கல்யாணத்துக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் உத்தியோகத்துக்கும் இந்த கோர்ட்டு கேஸ்லாம் ஜெயிக்கிறதுக்கும் இந்த அம்பாள் விசேஷம். இங்கே இந்த 20 கை இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத துர்க்கை இந்த ஆலயத்தில் சிறப்பானது. ராஜேந்திர சோழனுக்கு போர்க்கடவுள். ராஜா போருக்கு போகும்போது வெற்றி கொடுத்தது அந்த அம்பாள் தான். இந்த 20 கைங்கிறது 18 ஆயுதம் பொன் சுரிப்போடு அலட்சிய பாறையில் அந்த அம்பாள் இருக்கும். இங்கே 20 கையில் முகத்தில் பார்த்தீங்கன்னா பொன் சுரிப்பு அலட்சிய பாறை குழந்தை முகமாக இருக்கும். ஆனால் அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா 20 கை இருக்கும். கோபமே இல்லாமல் சாந்தரூபம் அலட்சிய பார்வையில் அவதம் பண்ணுறா. அதனால் நம்ம கேட்குற வரன் பூரா அம்பாள் கொடுக்குறா, வெற்றியாகுது. இப்போ ராஜாவை வெற்றி கொடுத்த பூரா அந்த துர்க்கை தான். அப்படிங்கும்போது அந்த அந்த ராஜேஸ்வரனுக்கு வெற்றி கொடுத்தது. அதுமாதிரி இங்கே சுவாமி அது மாதிரி தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணாக்கா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அதுதான் சரியாயிடும். நம்மளோட சுவாமி ராஜேஸ்வரன் அனுகிரகம். திருச்சிற்றம்பலம். அன்னமாய் விசும்பு பரந்தயன் தேட அங்கனே பெரியனி சீரிய என்னையாள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். முன்னமாலறியாம் ஒருவனாம் இருவாம் முக்கணானார் பெரும் தடம் தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்டே சோழே சரத்தானே. திருச்சிற்றம்பலம்.